ப்ளூ லாக் ஃபேஸ் 2 நியோ ஈகோயிஸ்ட் லீகோட மாங்கா சாப்டர்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸ்டோரியில் இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறது ஒரேக்கி டாக்ஸ்னா உங்கள் ஒரேக்கி லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஒட்டோயா அண்ட் பேச்சரை பார்க்குறாங்க. இசாகி என்ன பெஞ்சில் இருக்கான் அப்படின்னு. ஸோ இப்போ நான் உன்னோட லெவலை தாண்டி போயிட்டுருக்கேன் ஈகோயிஸ்ட் இசாகி அப்படின்னு பேச்சரை பார்க்குறான். அண்ட் இசாகியால் இந்த 10 டே ட்ரைனிங்கில் அவனால் ஸ்டார்டிங் லெவனுக்குள்ளே வர முடியல. அண்ட் இந்த 10 டே ட்ரைனிங்கை முடிஞ்சு குனிகாமி மட்டும்தான் அந்த டீமில் ஸ்டார்டிங் லெவனில் இருக்கான். ஸோ வைல்ட் கார்டில் அந்த ஒரே பிளேயர் தான் அங்கே இருக்கான். நான் பெஞ்சில் இருந்து டைமை வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. அதனால இந்த மேட்ச்சில் நடக்கிற ஒவ்வொரு செகண்டையுமே அப்சர்வ் பண்ணி கைசரை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு வழியை நான் நிச்சயமாக கண்டுபிடிப்பேன்னு சொல்லி பார்க்குறான். அண்ட் வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த ரூல்ஸ் எல்லாம் மைக்கில் அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேயர்ஸ் எத்தனை டைம் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டார் சேஞ்ச் சிஸ்டம் பற்றியும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டாக கைசர் அந்த பாலை டச் பண்ணுறான். நெஸ்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பாஸை பண்ணுறான். அண்ட் நெஸ்ஸுக்கு முன்னாடி 2 பார்ஜா டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க. அவன் நேராக ஷூட் பண்ணுறான் ஒரு த்ரூ பால். அண்டு அது கரெக்டாக அந்த 2 ஃபீல்டர்ஸையும் பைசெக்ட் பண்ணி நடுவில் போயிடுது. அந்த பால் பெனிடிக்ட் கிரிம் கிட்ட வருது. அண்ட் பிளேவர் ஸ்லோவே பண்ணாத அளவுக்கு அந்த பாஸ் இருந்தது. ஸோ அதுக்கடுத்து இவனும் அப்படியே முன்னாடி போகிறான். அங்கேருந்து சைட் லைனில் ட்ரிபிள் பண்ணிட்டே போகிறான். அண்ட் அவன் ஃபிசிக்காலிட்டிக்கு கம்பேர் பண்ணும்போது இது உண்மையாகவே கிரேட் தான். பிகாஸ் அவனோட பவர் அண்ட் ஃபிசிக்கு அவன் பண்ணுற ட்ரிப்ளிங் உண்மையாகவே ஆசமாக இருக்குது. அண்ட் அங்கேருந்து பெனால்ட்டி பாக்ஸுக்கு ஒரு கிராஸை போடுறான். பட் கைசரை சுற்றி 2 டிஃபெண்டர்ஸ் அவனை பிளாக் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த கிராஸ் பெனால்ட்டி பாக்ஸ் எல்லாம் தாண்டி ஆப்போசிட் விங்குக்கு போயிடுது. அங்கே ஜெஸ்னர் இருக்கான். அண்ட் இந்த கிராஸை பர்ஃபெக்டாக ரிசீவ் பண்ணுறான். இவனை தவிர வேறு யாருமே அந்த இடத்துல இந்த பாஸை ரிசீவ் பண்ணியிருக்க முடியாதுங்கிற அளவுக்கு. அண்ட் இசாகி ஜெஸ்னரோட ப்ரிசைஸான பால் ஸ்டாப்பிங்கை பார்த்து இந்த பேஸ்டன் முஞ்சன் டீம் ஏன் ஃபேமஸுங்கிறத புரிஞ்சுக்கிறான். அதுக்கடுத்ததாக இவனும் ட்ரிப்ளிங்கை ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு முன்னாடி இந்த டிஃபெண்டரை தாண்டி போகிறான். இவன் லைட்டாக தான் பாலை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அந்த பால் ட்ரிபிள் ஆகி அந்த டிஃபெண்டரை தாண்டி போகும். அண்ட் அந்த டைமில் 2 டிஃபெண்டர்ஸ் இவனை ரஷ் அடித்து முன்னாடி வருவாங்க. அப்போ பெனால்ட்டி பாக்ஸ்குள்ளே ஒரு லாப் பாஸை கொடுப்பான். அண்ட் அங்கே இருக்கிறது யாருன்னா ரென்சுகே குனிகாமி. பாலை செஸ்டாக பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவான். பட் அவனோட லெஃப்ட் ஃபுட்டுக்கு பதிலாக ரைட் ஃபுட்டை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவான். அதே நேரத்தில் அவனை சுற்றி 2 டிஃபெண்டர் இருந்தாலும் கைசர் ஃப்ரீயாக இருப்பான். பட் பாலை பாஸ் பண்ணாமல் இவனே கண்ட்ரோல் பண்ணுவான். அப்போ இசாகி யோசிப்பான், எனக்கு தெரிஞ்ச குனிகாமி இவன் கிடையாது, நிச்சயமாக அவன் பாலை பாஸ் தான் பண்ணியிருப்பான்னு நான் நினச்சேன் இந்த நேரத்துக்கு. பட் இப்போ அவன் ஷூட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி இசாகி யோசிக்கிறான். பட் அந்த பாலை பார்சாவோட கோல் கீப்பர் தடுத்துருவான். இப்போ குனிகாமி எவால்வ் ஆகிருக்கான். அவனோட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸில் இருந்து எல்லா ஸ்கில்ஸுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த கோல் கீப்பர் தடுத்த பால் இன்னும் பிளேல தான் இருக்குது. இப்போது பார்சாவோட டிஃபெண்டர் கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ இப்போ கவுண்டர் அட்டாக்கான டைம். அப்போ நெஸ் குனிகாமி கிட்ட பேசுவான், நீ நிச்சயமாக அந்த பாலை பாஸ் பண்ணியிருந்தா நமக்கு நேரத்துக்கு ஒரு கோல் கிடச்சிருக்கும். உன்னோட பிளான் தான் என்ன, நீ அந்த நேரத்தில் பண்ணதே நிச்சயமாக கரெக்டே இல்லை அப்படின்னு சொல்லுவான். நீ இதெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காது, நீ எல்லாம் ஒரு பேரசைட் மாதிரி மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறவன், உனக்கு என்னை பற்றி பேச தகுதியே இல்லை நெஸ் அப்படின்னு இவன் சொல்லுவான். ஓ அப்போ நீ என்னை எதிர்த்து பேசுறீல, அண்டு கைசரை எதுக்கிறதுக்காக உனக்கு இதை ஒரு ஃபஸ்ட்டு எல்லோ கார்டை மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் அதுக்கடுத்ததாக பாலை பாச்சரா கிட்ட பாஸ் பண்ணுவாங்க. பாலை ரிசீவ் பண்ணிட்டு இது பாச்சராவோட ஷோ டைம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இசாகியும் யோசிப்பான், இவன் எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லுவான். அதோட இந்த மாங்கா சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மாங்கா சாப்டர் வீடியோ வந்துடும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டர்ஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.